ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் நெக் டிசைன் 52 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளைண்ட் அவங்களோட சாரீக்கு ப்ளஃபி ப்ளீட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ப்ளஃபி ப்ளீட்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். என்னோட பேஜில் ப்ளஃபி ப்ளீட்ஸ்க்கு நான் 300 சார்ஜ் பண்ணுறேன் அண்ட் நார்மல் ப்ரீ ப்ளீட்டிங்க்கு 200 சார்ஜ் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் உங்களோட சாரீ வந்து காட்டன் ஆர் ஆர்கன்ஸா அப்படின்னா 300 சார்ஜ் பண்ணுறேன். இந்த ஆரி ஒர்க் டிசைனுக்கு நான் 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேன். 1000 ருபீஸ்க்கு உண்மையாகவே ஒரு ஒர்த்துள்ள ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன்ஸில் நம்ம ஜரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா கட் பீட் கொடுத்துட்டு இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து பிங்க் கலர், பட் வந்து கிளைண்ட் வந்து எந்த கலருமே ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்ததுனால நம்ம வந்துட்டு கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸ்டோன்ஸ் மட்டும் ஒயிட் கலரில் பேஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம சாரீ கலரை ஆட் பண்ணாமல் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணும்போது இந்த ப்ளவுஸை நம்ம வேறு ஒரு சாரீக்கு கூட மேட்ச் பண்ணிக்கலாம். தென் ப்ளஃபி ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ஃபினிஷிங்கில் வந்துருந்து. ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்குமே நான் வந்து பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட ஸ்லீவுக்குமே சேம் டிசைன் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அங்கங்கே கொஞ்சம் புட்டாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளவுஸோட சென்டரில் எந்த டிசைனுமே கொடுக்கல. நீங்கள் ஒரு 1200 1500க்கு இதே ப்ளவுஸை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஹேண்டோட சென்டரில் கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ் ஏதாவது கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு பின்னாடி நாட் வந்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோம். இது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இந்த ஹேங்கிங்ஸ்க்கு சென்டரில் கொடுத்துருக்க டிசைனே நீங்கள் ஹேண்டோட சென்டரில் டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி பண்ணனா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் நான் இதில் வந்துட்டு கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் வந்து எப்படினாலுமே கொஞ்ச நாளில் ஃபேட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால நம்ம கட் பீட் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் ஷைனிங் லுக்கில் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் ப்ளவுஸ்க்கும் சேம் இதே டிசைன் கஸ்டமைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் drap117 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னோட கிளைண்ட்டுக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ அதனால் அவங்க இன்னொரு சாரீக்குமே இதே டிசைனை சேமாக கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இதை விட இன்னொரு பெஸ்ட்டான டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனில் ஏதாவது டவுட் இருக்குது ஆர் இதை வந்து இன்னும் எலகேட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த டிசைன்லேயே அதில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது அந்த ஒயிட் ஸ்டோன் தான். அதுக்கு நான் வந்து சக்கரை யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கிளிப் ஸ்டோன்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. அது கூட கொஞ்சம் நாளில் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது அதை சுற்றி உள்ள ஃப்ரேம்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து சக்கரை யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா சாரியோட கலர் பிங்க். ஸோ வந்து அந்த ஸ்டோனில் ஒயிட் கலருக்கு பதிலாக நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சாரீ கலரை அதில் மேட்ச் பண்ணிக்கோங்க. அவுட்புட் ரொம்பவே அழகாக வரும். இந்த மாதிரி யூனிக்கான டிப்ஸ் அண்ட் யூனிக்கான ஆரி ஒர்க் டிசைன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஆரி ஒர்க் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போக போக இன்னுமே அப்லோட் பண்ணுறேன். ஆரி ஒர்க்குக்காக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். என்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 500. இனிமேல் வரப்போகிற வீடியோ எல்லாத்துலேயுமே நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியே என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸில் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க பஞ்ச் பீட் வந்து 2mm பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3mm பீட் பண்ணலாம், பட் அது வந்து ரொம்பவே பெருசாகவும் இருக்கும். இந்த நீங்கள் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணி அந்த டிசைனை கஸ்டமைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கேப் இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த சைஸ் பஞ்ச் பீட் யூஸ் பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைனை கஸ்டமைஸ் பண்ணுங்கள். 2mmங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு லுக்கை கொடுக்கும், அவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங்கும் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். 3mm பீட் யூஸ் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான செட்டான எவ்வளோ ஸ்பேசஸ் வருது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த டிசைனை கண்டினியூ பண்ணி பண்ணுங்கள். ஃபைனலாக எல்லாமே பேக் பண்ணி நான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிவிட்டேன். அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.